தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில், திங்கள் கிழமையில் நாம் அனைவரும் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த திங்கள் கிழமை என்றாலே இன்று அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு புலப்படாத அல்லது அறியப்படாத ஒரு பக்தி முயற்சி. திங்கள் கிழமை முழுவதும் எல்லா கிழமையும் ஏதாவது ஒரு புனிதருக்கு மாதாவுக்குன்னு பக்தி முயற்சி வச்சுருவோம். ஆனால் திங்கள் கிழமை நமக்கெல்லாம் விடுமுறைன்னு நினச்சிடாதீங்க. திங்கள் கிழமை என்பது நம்முடைய காவல் துதர்களுக்கும் இறந்த ஆன்மாக்களுக்கும் உகந்த நாள் என்று சொல்வார்கள். தந்தை பியோ 5 காய வரம் பெற்றவர் அழகாக சொல்லுவார், உங்கள் காவல் தூதர்களை மனம் நோகச் செய்யாதீர்கள். நெஞ்சங்களே, எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய அன்பை புரியாமல் கடவுளுடைய அன்பை புறக்கணித்து நாம் செல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய காவல் தூதர்கள் மனம் நொந்து போகின்றார்கள். அன்பு நெஞ்சங்களே, இந்த அருமையான திருப்பலியில் பங்கெடுக்க போகிறோம். இன்றைய திருப்பலியில் மைய கருத்தாக ஆண்டவர் உண்மையிலேயே நம்மோடு பேசுகிறாரா என்பதை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்ற ஆழமான அழுத்தமான ஒரு கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய காவல் தூதர்கள் வழியாக, நம்முடைய பெரியோர்கள் பெற்றோர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன் இந்த திருப்பலி வழியாக கூட கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து இந்த அருமையான தியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை குற்றங்குறையில் நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில்லா ஆதரவாள் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருப்பைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், "நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும்" என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், "தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன" என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலை பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, "மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார்." இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 115. நாம் பாட வேண்டிய பதிலுரை: எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கு அன்று மாட்சி உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே.
மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 14 இறை திருவசனங்கள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயர் புத்தகம் இயல் 1 இறை திருவசனங்கள் 1 மற்றும் 2. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு பேசுகிறாரா என்பதை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 29:4 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது,
ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஒரு வீட்டுல எல்கேஜி யூகேஜி படிக்கிற சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பிள்ளைகள் தூங்குவதற்கு முன்பாக ஜெபிப்பது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தூங்குவதற்கு முன்பாக குறிப்பாக அந்த குட்டி பையன் ஆ ஆ இ ஈ உ ஊ என்று சொல்லி இருக்கிறார். இதை கேட்ட அந்த தாத்தா முதியவர், என்ன இது, படுக்க போறதுக்கு முன்னாடி ஆனா அவனா சொல்லிட்டு இருக்கானே என்று சொல்லி முதல் முறை அவர் கண்டுகொள்ளவில்லை. இரண்டாவது முறையும் அந்த குட்டி பையன் ஆ ஆ இ ஈ உ ஊ என்று சொல்லி இருக்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியாமல், தம்பி நேரம் ஆயிடுச்சு, தூங்கு, எதுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அருமையான குட்டி பையன் சொன்னான், தாத்தா நான் வீட்டு பாடம் எதுவும் ஆனா அவனா சொல்லல, ஏசப்பாட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே தாத்தா சொல்றாரு, ஏசப்பாட்ட வேண்டும் பொழுது எதுக்கு ஆனா அவனா சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவனின் அக்காள் சிறுமி அழகாக சொன்னால், தாத்தா எங்களுக்கு கேட்டகிசம் எடுத்த சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமோ அதை சொல்லி கடவுள்கிட்ட ஜெபியுங்கள். எனவே நம்ம தம்பிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆனா அவனாதான், அதான் அதை சொல்லி ஜெபிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தாத்தா ஆச்சரியத்து போனாராம். அன்புக்குரியவர்களே, கடவுளோடு நாம் பேசும் பொழுது நமக்கு இந்த படிப்பறிவு தேவையில்லை, நமது மொழியின் புலமை தேவையில்லை, எந்த திறமையும் தேவையில்லை. நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு கடவுளிடம் நாம் பேச முடியும், ஜெபிக்க முடியும். கடவுளை நோக்கி ஜெபிப்பது என்பது வேற ஒன்றுமல்ல, கடவுளிடம் பேசுவது. ஆனால் மிக முக்கியமான ஒன்று, அன்று சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு இந்த சிறுவனை போல அல்ல, மற்ற எல்லோரையும் போல என்று நாம் அதிகமாக கடவுளிடம் ஜெபத்தின் வாயிலாக பேசுகிறோம். சந்தோஷம். அநேக பேர், ஒரு சில பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இல்லாம போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கும், நிப்பாட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த சாமுவேலிடம் இருந்த மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆனா தெரிந்தோ தெரியாமலோ நம்ம என்ன சொல்றோம்னா கடவுள்கிட்ட, ஆண்டவரே கேளும், அடியேன் பேசுகிறேன் என்று சொல்லி நாமே அதிகமாக பேசி கொண்டிருப்பது மட்டும் ஜெபம் அல்ல. இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மையமான கருத்து, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நிச்சயமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5 வகைகளை நாம் பார்க்க போறோம். முதல் வகையில் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரின் தந்தையின் மகன் மெசியா வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கிறோம், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். எனவே தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் நமக்கு கற்பித்திருக்கிறார். அனைத்தையும் ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் மகன் வழியாக பேசுகிறார். இந்த மகன் என்ன சொல்கிறார், எனக்கு பின் ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர்தான் தூய ஆவியானவர். எனவே அந்த தூய ஆவியானவர் நான் சொன்னதையெல்லாம், நான் கற்பித்ததையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுவார். அன்று மக்களே, ஆண்டவர் பேசுறத நீங்கள் நானும் கேட்கணும்னா முதல்ல நீங்களும் நானும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் அறிந்தது போல ரோமியர் எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறவர் தூய ஆவியானவர். எந்த சொல்லால் ஜெபிக்க வேண்டும், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறவர் நம்முடைய தூய ஆவியானவர். ஆனால் இன்று தூய ஆவியானவர் என்ற பெயரில் பல பேர் பலவிதமாக போதிக்கிறார்கள், பலவிதமான தப்பறை கொள்கைகளை பறைசாற்றுகிறார்கள்.
எனவே நாம் ஒரு சில நேரம் அவர்களை பார்த்து மயங்கி போய், ஆகா, இவரிடமே மட்டுமே கடவுள் செயல்படுகிறார் என்று சொல்லி, நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல ஒரு சில கூட்டம் மோகன் சி லாசரை நோக்கி செல்கிறது. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர் கூட்டம், ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார் என்று சொல்லி. அன்பு மக்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அழகாக சொல்வார்கள் ஆங்கிலத்தில், even the devil can preach well அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரசங்கியார நான் சொல்றேன், even the devil can preach wellங்கிற ஆங்கில சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்னா, சாத்தான் கூட நல்ல பிரசங்கம் வைக்கும். even the devil can do wonders. சாத்தான் கூட அதிசயங்களையும் அற்புதங்களை செய்ய முடியும். எனவே நாம் போதனையை கவனிக்கும் பொழுது, இந்த போதனை உண்மையிலேயே தூய ஆவியிடமிருந்து வருகிறதா அல்லது தீய ஆவியிடமிருந்து வருகிறதா என்பதை சோதித்தறிய வேண்டும். எனவே முதலில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது வகை, கடவுள் நம்மோடு பேசுவது இந்த இறை வார்த்தை வழியாக. அன்பு மக்களே, தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பித்ததற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அன்பு மக்களே, மேலும் யோவான் தன்னுடைய திருமுகத்தை சொல்வார், தூய ஆவியால் தூண்டப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்டதே இந்த இறை வார்த்தை. எனவே இந்த விவிலிய வார்த்தைகள் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகள். எனவேதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே அழகாக சொல்லி இருக்கிறார், கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அது மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். மிக முக்கியமான இறை வார்த்தை. இன்னைக்கு எப்பேற்பட்ட சாமியார் பிரசங்கம் வைக்கும் பொழுதும் சரி, எப்பேற்பட்ட நபர்கள் நம்முடைய பொதுநிலையினர் பிரசங்கம் வைக்கும் பொழுதும் சரி, நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, இதை மனிதனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கடவுளின் வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவிலிய வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பிரசங்கம் வைக்கும் பொழுது, என்னை போன்ற குருக்களாக இருந்தாலும் சரி, மற்ற குருவானவர் பிரசங்கம் வைக்கும் பொழுது அது இறைவனின் வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆயர்கள் பிரசங்கம் வைக்கும் பொழுது அதை இறைவனுடைய திருவுளமாக, இறைவனுடைய வார்த்தையாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேதான் அழகாக சொல்கிறார்கள். அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவருமே தெரிந்தது போல இந்த இறை வார்த்தை வழியாக எந்த அளவுக்கு கடவுள் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறாரோ, அதுபோல இந்த இறை வார்த்தையை பிட்டு நமக்கு கொடுக்கும் மறையுரை வழியாக, பிரசங்கம் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 3வது வகையை நாங்கள் பார்ப்போம் போனால், அன்பு மக்களே, நம்முடைய ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் உணர வேண்டும் என்றால் அதிக நேரம் நாம் ஜெபத்தில் அமைதியாக உட்கார வேண்டும். இந்த அருங்கொடை இது போன்ற தியான மையங்களில் பார்க்க போனால் மக்கள் அருமையாக, அற்புதமாக துதித்து கரங்களை தட்டி கடவுளை போற்றி புகழ்கின்றார்கள். சந்தோஷம். ஆனால் அத்தோடு நாம் நின்றுவிடக் கூடாது. தனிப்பட்ட ஜெபத்தில் உட்கார வேண்டும். நம்முடைய தாயாம் திருச்சபை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும். அன்பு மக்களே, நாம் நம்முடைய தனிப்பட்ட வழியில் சென்று மீட்பை அடையலாம் என்று தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். அதை நம்மிடமிருந்து பிரிந்து போன சபையினர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனது மீட்பை நானே பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அப்படி அல்ல. நமது மீட்பு நமது தாம் திருச்சபை வழியாக, கத்தோலிக்க திரு அவை வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து அந்த கத்தோலிக்க திரு அவை கற்றுக் கொடுக்கிற பக்தி முயற்சியை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் முன்னுரையில் சொன்னது போல திங்கட்கிழமை என்பது நம்முடைய காவல் தூதர்களுக்கும் இறந்த ஆன்மாக்களுக்கும் உகந்தது. நான் எப்பொழுதும் சொல்வேன், திருப்பலி நடைபெறும் பொழுது இந்த பலிபீடத்திற்கு முன்பாக உத்தரக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் கூடி இருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும்.
அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய ஆன்மா ஈடேற்றம் பெற நாம் ஜெபிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருக்கு அல்லது செபஸ்தியாருக்கு உகந்தது என்று சொல்வார்கள். புதன்கிழமை பார்க்க போனால் நம்முடைய சூசையப்பருடைய பக்தி முயற்சிக்கு அல்லது சகாய மாதா பக்தி முயற்சி உகந்தது என்று சொல்வார்கள். வியாழக்கிழமை குழந்தை இயேசு அல்லது திவ்ய நற்கருணை ஆண்டவருடைய பக்தி முயற்சி உகந்தது என்று சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த பக்தி முயற்சியாக சொல்கிறார்கள். சனிக்கிழமை தேவமாதாவுக்கு உகந்த இந்த மே மாதத்திலே சனிக்கிழமை மாதாவுக்கு உகந்தது. ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானவருக்கு உகந்த நாள். எனவே இப்படி ஒவ்வொரு நாளும் நமது பக்தி முயற்சியை, தாயாம் திருச்சபை கற்றுக் கொடுத்த பக்தி முயற்சியை, அந்த திருக்குடும்ப பக்தி மாலை எடுத்து குடும்ப ஜெபம் சொல்லி நாம அதுல வளரணும். அந்த மூன்றாவது வகை ஜெபம் தியானத்தின் வழியா பார்க்கும் பொழுது, அரசர்கள் முதல் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 11 முதல் 13 வரை பார்க்கிறோம். நிலநடுக்கம் வருகிறது, தீ கிளம்புகிறது, தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்கிறது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலாக நின்றார். ஆண்டவர் மெல்லிய குரல் வழியாக பேசுகின்றார். எனவே ஜெபத்திலும் தியானத்திலும் நாம் ஈடுபட்டு அமைதியில் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் உணர முடியும். புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய மனமாற்றத்தின் கால சூழ்நிலையில் இந்த தாமியானோ ஆலயத்திற்கு சென்று அந்த பாடுபட்ட சுருவத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த பாடுபட்ட சுருவத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இடிந்து கொண்டிருக்கும் எனது ஆலயத்தை பழுதுபார். அவருக்கு என்ன நினைச்சாருன்னா, அந்த கோயில் ரொம்ப இடிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை கட்டுவதற்கு கற்களை கடன் வாங்கி கட்டுகிறார். அதன் பிறகுதான் அவருக்கு புரிந்தது, இடிந்து கொண்டிருக்கும் எனது திருச்சபையை பழுதுபார். எனவே அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் மனமாற்றத்தின் பாதையில் செல்ல வேண்டுமா? சற்று நேரம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் தியானத்திலும் ஜெபத்திலும் நிலைத்து நின்று பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த அசிசியார் அழகாக சொல்வது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்பியும். Tell me Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சொல்ல வேண்டிய செய்தி ஜெபம், அருமையான ஜெபம் என்னன்னா, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிறீங்க. What do you want me to do? நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க. இதை எப்பொழுது நாம் புரிய முடியும்? அமைதியான ஜெபத்தில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடும் பொழுது. நான்காவதாக, பிறர் வழியாக ஆண்டவர் பேசலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, பிறர் வழியாகத்தான் ஆண்டவராகிய கடவுள் சவுல் என்ற திருச்சபையை துன்புறுத்திய நபரை பவுலாக மாற்றினார். அனனியாதா அந்த வல்லமையுள்ள கருவி. அனனியாவிடம் ஆண்டவர் தோன்றி அவரிடம் பேசுகிறார், நீ சென்று சவுல் என்ற நபரை பார். அப்பொழுது அனனியா சொல்றார், ஆண்டவரே அவர் நம்முடைய திருச்சபையில் எருசலேமில் திருச்சபையை அழித்து கொண்டிருக்கிற ஒரு நபர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், அவனை தான் நான் தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி, அன்பு மக்களே, அனனியா என்ற அற்புதமான நபர் வழியாக ஆண்டவர் சவுலை மனமாறச் செய்து பவுலாக மாற்றி அவரை திருச்சபையின் மிகப்பெரிய ஒரு திருத்தூதராக மாற்றுகின்றார் ஆண்டவர். எனவே இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், பிறர் வழியாக ஆண்டவர் உங்களிடம் கண்டிப்பாக பேசுவார். ஆனால் அந்த நபர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் தயவு செய்து அவர்களை விட்டு நீங்கள் அகன்று நில்லுங்கள். ஐந்தாவதாக, அன்பு மக்களே, சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அது ஆக்சிடென்டா இருக்கலாம், அல்லது பெரிய இறப்பா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல தாங்காத இழப்பா இருக்கலாம், அல்லது நம்முடைய தோல்விகளாக இருக்கலாம், நம்முடைய வெற்றிகளாக இருக்கலாம், நம்முடைய இன்பமான நல்ல இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம். இவற்றின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். அன்பு மக்களை, நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஏற்கனவே நான் பல முறை என்னுடைய பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மனமாற்றத்தின் வழியாக 2016ஆம் ஆண்டு நடந்த ஒரு மிக கொடிய விபத்தில் நான் என்னுடைய தந்தையை இழந்தேன். என்னுடைய தந்தை இறந்து போனார்கள். ஆனால் நான் உயிரோடு காப்பாற்றப்பட்டேன். அதன் பிறகுதான்
நான் மனமாற்றத்தின் பாதையை நோக்கி சென்றேன், இன்றும் சென்று கொண்டிருக்கிறேன். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அந்த விபத்தின் வழியாக எப்படி சவுலை அன்று ஆண்டவர் ஆட்கொண்டாரோ, சந்தித்தாரோ, அதுபோல ஆண்டவர் என்னையும் சந்தித்தார். அன்பு மக்களே, இந்த திருப்பலிய கொண்டாடுவதற்காக மிகவும் சிரமப்பட்டு இந்த பேருந்தில் பயணம் செய்து வந்த பொழுது எனக்கு மனசு ரொம்ப நொந்து போனது. இந்த வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிலிப்பைன்ஸ் தேசத்தை நோக்கி மீண்டுமாக படிப்பதற்கு செல்கிறேன். ஏற்கனவே ஜனவரி மாதம் போய் பிப்ரவரி மாதம் திரும்பி வந்து விட்டேன். என்ன ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியலையே, இதே பணியில போகலாமா, இப்ப படிக்க போகலாமா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது அந்த விசா கிடைக்குமா இல்லையா என்ற குழப்பத்தோடு இந்த பூசையை ஒப்பு கொடுக்கிறோமே, இந்த பூசை எத்தனை பேர் பார்க்க போறாங்க, என்ன பயனடைய போறாங்கன்னு தெரியல, இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பூசைக்கு வருகிறேன் என்று சொல்லி மிகவும் மிகவும் உண்மையை சொல்ல போனா ரொம்ப டயர்டா இந்த பஸ்ல வரும் பொழுதே தூங்கிட்டு வரும் பொழுது, தூங்கி மீண்டும் எழுந்த உடனே ஆகா தூங்க நல்லா அசதியா தூங்க ஓட முடியலையே, இந்த பூசையை இப்படி வந்து ஒப்பு கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த விரக்தியோடு வரும் பொழுது ஒரு கார் நினைச்சு அருங்குடைக்கு முன்னாடி அந்த காரின் பின்புறம் எழுதப்பட்ட வார்த்தைகள், இறை வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். தொடக்க நூல் 28:15, நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். மிகவும் ஆறுதலாக இருந்தது மக்களே. ஆண்டவருடைய திருவுளம் இந்த இறை வார்த்தை வழியாக எனக்கு காண்பிக்கப்பட்டது. தயவு செய்து மக்களே, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரக்தியும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருகிறதோ அப்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த 5 வழியாக பேசுவார். இயேசு கிறிஸ்து வழியாக பேசுவார், இறை வார்த்தை வழியாக கண்டிப்பாக பேசுவார், ஜெபத்தின் தியானத்தின் மூலமாக பேசுவார், நல்ல நபர்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நபர்கள் வழியாக பேசுவார். 5வதாக எனக்கு நடந்தது போல ஒரு கசப்பான நிகழ்வுகள் அல்லது விரக்தியான சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்பதை உணர்ந்து, ஆண்டவர் நம்மோடு இந்த திருப்பலி வழியாகவும் பேசுகிறார் என்பதை உணர்ந்து, நமக்காக பாடுகின்ற அந்த வரிகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசலாம். இந்த முதல் வாசகம் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேச வாய்ப்பு இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேச வாய்ப்பு இருக்கிறது. இனி நாம் ஒப்பு கொடுக்கிற அந்த காணிக்கை பாடல்கள், காணிக்கை வார்த்தைகள், அபிஷேகத்தின் வார்த்தைகள், தூய ஆவியால் இறங்கி வருகின்ற அந்த எழுந்தேற்றத்தின் வார்த்தைகள் வழியாக, திவ்ய நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசி, அன்னை மரியாள் வழியாக இறுதி பாடலை நாம் பாடும்போது கூட நம்மோடு ஆண்டவர் பேச கூடும் என்பதை உணர்ந்து ஆண்டவர் பேசுவதை கவனமுடன் கேட்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்கள் மாதிரியாக தரப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக.
இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கிய ராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும் உத்தரகிற சகோதரிகிற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தோதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியா என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சாத்தானின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தொதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுளுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, ஜெபம் தியானத்தின் வழியாக, தூய ஆவியால் உந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் வழியாகவும் இக்கட்டான சூழ்நிலையும் நம்மோடு பேசுகின்ற கடவுள். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து அவர் நம்மோடு எந்தெந்த வகையில் பேசுகிறார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு பேசும், உம்மை நான் காண்பதற்கு, உமது குரலை கேட்பதற்கு நான் ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அழகாக அற்புதமாக இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நம்மோடு பேச சொல்லி நாம் ஜெபித்து துதிப்போம். என்னோடு நீ பேச வந்தாய்,
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உமது திருவுளத்தை, உமது குரலை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்று பாவியாக வரி தண்டுபவராக வாழ்ந்த சக்கேயை பார்த்து ஒரே ஒரு முறைதான் பேசினீர், அவர் முழுவதுமாய் மனம் மாறினார். அதுபோல ஆண்டவரே, நாங்களும் மனம் மாற விரும்புகிறோம். ஆண்டவரே, என்னோடு நீ பேசும் ஆண்டவரே. என் வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடமே இருக்கிறது. என் வாழ்வை நான் திருத்தி உமக்கு ஏற்றவாறு நடக்க, என் வாழ்வு உமக்கு சாட்சியாய் அமைய ஆண்டவரே நீர் என்னோடு பேச வேண்டும். ஆண்டவரே, இதோ உங்க திருப்பலி வழியாக நீர் என்னோடு பேசியதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஜபங்கள் வழியாக, பாடல் வரிகள் வழியாக என்னோடு பேசியதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த செய்தியை நான் உள்வாங்கி எனது வாழ்க்கையில் நான் முழுவதும் கடைபிடித்து, குறிப்பாக இன்றைய நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் மனதில் உள்வாங்கி அதை கடைபிடிக்கவும், ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நான் என்னுடைய இதயத்தில் தாங்கிச் செல்லவும், நீர்தாமே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை மறக்காமல் இருக்க, உம்மையே சிந்தித்த வண்ணம், உம்மிடம் தியானித்த வண்ணம், ஜெபித்த வண்ணம் வாழ எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி உம்மை மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆசி வைத்தார்.
மாற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.